திருப்பூர் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். திருப்பூர் மக்களுக்காக உங்களுடைய லேண்ட் அண்ட் பில்டிங், அக்ரிகல்ச்சர் லேண்டு, தோட்டம் இது எல்லாமே சேல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி சதீஷ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒன் டச் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி திருப்பூருக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ப்ராப்பர்ட்டி பற்றி மட்டுமே இதில் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய வீடு இடம் ஏதாவது சேல் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலில் ப்ராப்பர்ட்டி திருப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோட்ல கணக்கம்பாளையம் பிரிவிலிருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் லெஃப்ட்ல வந்தீங்க அப்படின்னா பொங்குபாளையம் ஊருக்குள்ளேயே செந்தூர் கார்டன்ல கீழே மேல உள்ளேயே படிக்கட்டு வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் ஹவுஸை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நியூ திருப்பூர் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட்ல போனீங்கன்னா அப்படின்னு சொன்னா திருமுருகம்பூண்டி ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இந்த வீட்டுல இருந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வீட்டை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீட்டோட பட்ஜெட், ரூம் சைசஸ், லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியா எல்லாத்தையும் தெளிவா சொல்ல போறேன். என்ன ஃபாலோ பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 சென்ட் லேண்ட் ஏரியால 1400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான வீட்டோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு எல் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எலிஃபென்ட் கிரே கலர் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடன் கலர் டைல்ஸ் 4x2 சைஸ்ல உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. வால் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காடிஸ் எல்லாம் பக்காவா கொடுத்து அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஹைலைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நெத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைப்புக்கு ஒரு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதுல எல்லோ கலர்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டோட எக்ஸ்டீரியரே பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடிக்கு நீட் லேசர் கட்டிங் கொடுத்து கம்ப்ளீட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா க்ரூ காடிஸ் மாதிரி அந்த ஃப்ரண்ட் டோர்லயே டிசைன் எம்எஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம்ப் ரொம்ப ஹைட்டா இல்லாம ஒரு ரோடோடைய மட்டத்துக்கு தெளிவா இருக்கிற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட எக்ஸ்டீரியர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது உள்ளேயே படிக்கட்டு வச்சு கட்டி இருக்கிறதுனால உள்ள போய் இன்னும் எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. கேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மடக்கு டைப்ல பண்ணிருக்காங்க. மடக்கிக்கலாம் நீங்க கேட்டை 4 அடிக்கு 5 அடிக்கு 5 அடிக்கு கேட் உங்களுக்கு ஸ்பைரலா மடங்கிக்குது. கேட் ஓபன் பண்ணி வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 17 சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையில வாஸ்து பிரகாரம் 8000 லிட்டர்ல உங்களுக்கு தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள மழை வெயில் எல்லாம் இந்த கார் பார்க்கிங் ஏரியால படாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு சன்சைட் இறக்கி வளமெத்தி பூசி நல்லா நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா நீங்க பெரிய இனோவா காரே நிறுத்திக்கலாம். அதுவோ பைக், சைக்கிள் எல்லாமே நீங்க பார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவோட வால் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் பெரிய டைல்ஸ் 4x2 சைஸ்ல உங்களுக்கு லே பண்ணி அதுல உங்களுக்கு அட்ராக்டிவா கான்ட்ராஸ்ட் ஸ்கேட்டிங்ஸ் ஒட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா வால் டைல் ஃபுல்லாவே ஒட்டியிருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப நீட்டா இருக்கு. இப்ப கார் பார்க்கிங் ஏரியால இருந்து உள்ள போய் லிவிங் ரூம், கிச்சன், டைனிங், பெட்ரூம் இதெல்லாம் பார்த்துலாம் வாங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஃப்ரண்ட்ல ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் பினிஷிங்ல கிரானைட் லே பண்ணிருக்காங்க. அது ஸ்டீல் கிரே கலர்ல போட்டிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி மெயின் டோரோடைய டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் ரெண்டுமே டீ குட்ல போட்டுறாங்க. உங்களுக்கு வால்நட் கலர்ல பினிஷிங் பண்ணிருக்காங்க. இந்த எட்ஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள லிவிங் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா லிவிங் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 சைஸ்ல வந்துருது. அதுவாக உங்களுக்கு ஸ்டெப்பு கீழே சின்ன யூட்டிலிட்டி ஸ்டோரேஜ் ஏரியா வந்துருது. அதே மாதிரி லிவிங் ரூமோடைய மத்தியஸ்துல பாத்தீங்கன்னா பூஜை ரூம் நார்த் ஃபேசிங் பண்ணி வந்துருது. ஒரு பெரிய பிரெஞ்சு விண்டோ வித் எம்எஸ் கிரிலோட வந்துருது. யூபிஎஸ்சி ஓப்பன் டைப் போட்டிருக்காங்க. ஸோ லிவிங் ரூம் பாக்குறக்கே ரொம்ப நீட்டா இருக்கு. லிவிங் ரூம்ல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய ஓப்பன் கொடுத்துட்றாங்க. அந்த ஓப்பன் வழியா உள்ள வர்ற போது உங்களுக்கு 22க்கு 10 22க்கு 10ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல எம்எஸ் கிரில் வித் உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துருது. செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கிச்சன் டேபிள் டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் போர்ட் பினிஷ் பண்ணிருக்காங்க. அதோட நெத்தி எல்லாமே ஸ்கேட்டிங்ஸ் நீட்டா ஒட்டி கம்ப்ளீட் நோசிங் அடிச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க. கிச்சன் கம்ப்ளீட் வால் எல்லாமே ஒயிட் பிளஸ் கிரே கலர் கலந்து வர மாதிரி டைல்ஸ் ஒட்டி நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. எல் டைப் உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன்ல. ஸோ நீங்க எல்லா மல்டி லெவல்ல நீங்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட், அதே மாதிரி அக்வா கார்ட் பாயிண்ட், ஃப்ரிட்ஜ் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட், சிங்க் எல்லாமே கிச்சன்ல ப்ராப்பரா அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் கம் டைனிங் இருக்கு. லிவிங் ஏரியா இருக்கு. நீட்டா இப்ப பெயிண்டிங் ஒர்க் பினிஷ் ஆக போகுது. மெயின் டோரும் இனி மாட்ட போறாங்க. ஸோ வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஒர்க் கீழே முடிச்சிட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க.
மாஸ்டர் பெட்ரூம் உடைய டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ரிக்கன் சால்ல வந்து உங்களுக்கு வந்து மரம் போட்டிருக்காங்க. இது ரெடிமேட் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் டோர் போட்டிருக்காங்க. ஆன்டிக் லாக் போட்டிருக்காங்க. லாக் வந்து ஈஸியா பிரேக் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான லாக் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 11க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது. 11க்கு 16 நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்ணியிருக்கு. செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. 2 விண்டோஸ் வந்து வாஸ்து பிரகாரம் கொடுத்துட்றாங்க. ஸோ நீட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்து உங்களுக்கு நல்ல காட் போட்டல் நல்லா விலாசமா இருக்கிற மாதிரி நல்ல லிவிங் ரூம் வந்து கட்டியிருக்காங்க. லிவிங் ரூம் ஒட்டியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து இருக்கு. அட்டாச் பாத்ரூம் டைப் பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் 8 ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஹெல்த் வாஷ் செட்டு, உங்களுக்கு ஷவர் எல்லாமே வந்து பாத்ரூம்ல நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதோட பிஸ்கட் கலர், ஐவரி கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. ஸோ வீடே பாக்குறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு காம்பாக்டா நீட்டா இருக்கு. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், ஓப்பன் ஏரியா இது எல்லாமே தெளிவா பார்த்துலாம் வாங்க. இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸோட கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன், டைனிங், மாஸ்டர் பெட்ரூம், லிவிங் ரூம் எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம். இப்ப ஸ்டெப் வழியா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் மேல இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாமே தெளிவா பார்த்துடலாங்க. மேல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான படிக்கட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிளாக் கலர் கிரானைட் போட்டு நோசிங் அடிச்சு நீட்டா பினிஷ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு சைடு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா SS ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து நல்லா ஹெவியான மெட்டீரியல் 304 குவாலிட்டியில வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்போடைய லேண்டிங் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் உள்ள பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வெஸ்ட் சைட்ல இருந்து நல்ல வெளிச்சம் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள வருது. ஸோ டே டைம், நைட் டைம்லேயே வந்து உங்களுக்கு டே டைம் இருக்கிற மாதிரி நல்ல சன்லைட் வந்து உள்ள பாஸ் ஆகுது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 16 அடிக்கு 6 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோயர் ஏரியா வருது. ஃபோயர் ஏரியாலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MS கிரில்லோட ஒரு ஸ்லைடிங் டைப் விண்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வெளிச்சமா இருக்கு. உள்ள காலையில் நேர சூரிய வெளிச்சம் வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பெட்ரூம் கிடைக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடைய பெட்ரூம் டோர் ஷட்டர், டோர் ஃப்ரேம் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போட்ட மாதிரி அதே யூனிக் ஸ்டைல தான் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்துருது. லாஃப்ட், விண்டோஸ், பெயிண்டிங், ஃபேன் பாயிண்ட், AC பாயிண்ட் எல்லாமே வந்து பக்காவா இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், மேல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், நல்ல விலாசமான கிச்சன் கம் டைனிங். இந்த வீட்டுல எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. எல்லாம் நீட்டா அழகா பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த மேல மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்துருது. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. கலரு காக்கி கலர் மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு லைட் கலர் கொடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். உங்களுக்கு டெரஸ் ஏரியா வந்து பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு டெரஸ் ஏரியால இருக்கோம். டெரஸ் ஏரியா ஃப்ளோரிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லாம் பேராபெட்வால் கைப்பிடி செவர் கட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் டஃபன் கிளாஸ் மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா SS ஃபீடிங்கோட வந்து போட்டிருக்காங்க. மேல ஓப்பன் டெரஸ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டெப் வந்து MS மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி டெரஸ் ஏரியால இருந்து உள்ள போறதுக்கு நல்லா ஹெவியான MS மெட்டீரியல்ல ஒரு ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. நல்லா செக்யூர்டா இருக்கு அது பாக்குறதுக்கு. இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு காங்கிரீட் கொடுத்துட்றாங்க. சன்சைடு கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ நீங்க ஈவினிங் டைம் அந்த மாதிரி வந்து வெளியே இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க மேல. ஸோ ஏரியா வேஸ்ட் பண்ணாம அழகா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, திருப்பூர் சிட்டில இருந்து ஒரு 15-20 நிமிஷம் டிராவல் டைம்ல ஒரு உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கணக்குமலை பிரிவில் இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா செந்தூர் கார்டனுக்குள்ள கிழக்கு பார்த்து இந்த வீடு வந்து ரெடியா இருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 60 லட்ச ரூபா வருது. இதுக்கு வந்து 80% வந்து பேங்க் லோன் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கையில வந்து ஒரு 5 to 7 லட்ச ரூபா முன்பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை நீங்க சொந்தமாக்கிக்கலாம். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த வீட்டை பத்தி இன்னும் மேலும் தகவல் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து 2025ல உடனடியாக குடியேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. கால் பண்ணிட்டு இன்னைக்கே விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு திருப்பூர்ல இனி வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி, வீடு, இடத்த பத்தி எல்லாம் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஒன் டச் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு நம்மளுடைய சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.